நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் வித்யாபுத்திரன் வி.ஆர். ராஜா குளத்தூர் பேசுகிறேன். ஸ்ரீமாத்தி மகன். இது என்னுடைய 1496வது வீடியோ. இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறேன், ஸ்ரீ மகாபாரத சாரம். இன்றைக்கி 8வது நாள் கதை. ராமகிருஷ்ணா மற்றும் அண்ணா சுப்பிரமணியம் எழுதினது. எட்டாம் நாள் கதையில் என்ன பார்க்க போகிறேன்னா, ஜனமேஜயன் கூறியது, துரோணர் அஸ்திர வித்தையில் எப்படி நிபுணரானார், எப்படி ஹஸ்தினாபுரம் வந்து சேர்ந்தார், இதை நான் கேட்க விரும்புகிறேன், விவரமாக சொல்லுங்கள் என்று ஜனமேஜயன் கேட்குறான். அதுக்கு வைஷம்பாயனை சொல்கிறார், துரோணர் பரசுராமரை சந்தித்து அவரிடமிருந்து அஸ்திர வித்திரையை பெற்ற பின் குருசிரேஷ்டரான நகரமான ஹஸ்தினாபுரம் வந்து சேர்ந்து மைத்துனர் கௌதமருடைய வீட்டில் வசிக்கலானார். அந்த பரத்வாஜ புத்திரான பிராமண சேஷ்டர் அங்கே ரகசியமாக வசித்து வந்தார். அவருடைய குமாரன் அசுத்தாமன் கிருபாச்சாரியாவுக்கு அடுத்தபடி ஆசிரியராக பார்த்தர்களுக்கு அஸ்திரவித்தை கற்பித்து வந்தான். அது ஜனங்களுக்கு தெரியாது. இவ்வாறு சிறிது காலம் துரோணர் மறைவாக இருந்து வந்தார். அப்போது ஒரு நாள் கௌரவ பாண்டவ குமாரர்கள் ஹஸ்தினாபுரத்திலிருந்து வெளியே வந்து ஓரிடத்தில் கூடினர். அங்கே அவ்வீரர்கள் கிட்டிப்புல் விளையாடி கொண்டிருந்தார்கள். அவர்கள் விளையாடுகிற கிட்டிப்புல் கிணற்றில் விழுந்து விட்டது. அந்த கிட்டிப்புள்ளையை எடுப்பதற்கு எவ்வளவோ முயற்சி செய்தார்கள். கிட்டிப்புள்ளையை வெளியில் கொண்டு வர என்ன செய்ய வேண்டும் தெரியவில்லை. அப்பொழுது அங்கே வந்து இந்த தலை நேரத்தில் இழைத்திருந்த ஒரு கருப்பான பிராமணரை அவர் கண்டனர். உற்சாகமடைந்து செயலற்றிருந்த அவர்கள் அந்த பிராமணரை சூழ்ந்து கொண்டனர். வீரியமிக்க அவர் சாமர்த்திய உணர்வால் மெதுவாக சிரித்து பின்வருமாறி பேசினார். உங்களுடைய சத்திரிய பலம் ஒன்றும் பிரயோஜனமில்லை. நீங்கள் கற்ற அஸ்திர வித்தியும் பயனில்லை. பரத குலத்திற்கு நீங்கள் கிட்டிப்புள்ளையை எடுக்க முடியவில்லையே அப்படின்னு சொல்கிறார். இந்த மோதிரத்தையும் போட்டு கிட்டிப்புள்ளிகளை இரண்டையும் மோதிரத்தையும் கிட்டிப்புள்ளையும் ஈர்க்கு புள்ளியால் நான் வெளியே கொண்டு வருவேன், எனக்கு போஜனம் அடியுங்கள் என்று கூறி மோதிரத்தை கணத்தில் போட்டார். பகையை வெல்லக்கூடிய பிராமணர் துரோணாச்சாரியார். அப்போது குந்தி புத்திரான யுதிஷ்டிரன் துரோணரை நோக்கி, கிருபனுடைய அனுமதியால் பிராமணரே, நீங்கள் சாஸ்வதமான பிட்சையை அடையப் போகிறீர்கள் என்று கூறினார். துரோணர் சொல்கிறார், என் பிடியில் உள்ள இந்த ஈர்க்கும் புல் என்னால் அஸ்திரமாக மந்திரிக்கப்பட்டுள்ளது. வேறு எங்கும் இல்லாத வீரியத்தை நீங்கள் இப்பொழுது பாருங்கள். இந்த ஈர்க்கால் கிட்டிப்புள்ளை குத்தி பிடிக்கிறேன், அந்த ஈர்க்கை மற்றொன்றால் பிடிக்கிறேன், அடுத்து கனெக்டிவேஷன் பண்ணி அதை இழுக்கிறார். துரோணர் கூறிய வண்ணம் அனைத்தையும் விரைவில் செய்து முடித்தார். அதை பார்த்து குமாரர்கள் ஆச்சரியத்தால் கண்வளர்ந்தனர். இது மிகவும் ஐசியம் என்று கருதி மோதிரத்தையும் விரைவில் எடுங்கள் என்று கூறினார். பிறகு வில்லை எடுத்து அம்பு பூட்டி அம்பை இது மோதிரத்தை கப்பி அது மேலே வர வைத்தார். அப்பொழுது குமாரர், உங்களுக்கு அபிவாதனம் செய்து நமஸ்கரிக்கிறோம் பிராமணரே, இந்த சக்தி பிறரிடம் இல்லை. நீங்கள் யாரை சேர்ந்தவர் நாங்கள் அறிய வேண்டும் கேட்கிறார்களாம். அப்போ துரோணர் சொல்கிறார், என்னுடைய உருவத்தையும் குணங்களையும் பீஷ்மருக்கு தெரியுங்கள். மகா தேஜஸ்வியான அவரே தெரிந்து கொண்டு இப்போது செய்யத்தக்கதை செய்வார்ன்றார். வைஷம்பாயனை சொல்கிறார், அங்கனமே செய்கிறோம் என்று கூறிவிட்டு குமாரர்கள் போய் பீஷ்மரிடம் பிராமணர் கூறியதை கூறினர். குமாரர் கூறியை கேட்ட அவர் துரோணர் என்பதை தெரிந்து கொண்டு அவர் குமாரர்களுக்கு பொருத்தமான குரு என்பதை தீர்மானித்து அவரை தாமே வரவழைத்து மரியாதை செய்து எல்லா போகங்களையும் அனுபவித்துக் கொண்டு கௌரவர் அரண்மனையில் மகிழ்ந்திருங்கள். இப்படி ரிஷியே, அதிர்ஷ்டவசத்தால் உங்களை அடைந்திருக்கிறோம். குழந்தைகளுக்கு குருவாயிருங்கள். அது எனக்கு நீங்கள் செய்ய மகத்தான அனுகிரகம் என்று பீஷ்மர் சொல்கிறார். வாக்கிட்ட மனிதரை சேர்ந்த ஒரு மகா தேஜஸ்வியான துரோணர் பீஷ்மரால் கொண்டாடப்பட்டு கௌரவர் அரண்மனையில் புகுந்து தங்கலானார். அப்படி அவர் தங்கிய பின் பீஷ்மர் குருவிடம் கௌரவரான பேரன்மார்களை அழைத்து வந்து சிஷ்யர்களாக ஒப்பித்தார். பல வகையான செல்வங்களையும் கொடுத்தார். பரத்வாஜரான அவருக்கு தனியாக ஒரு வீட்டையும் அழகாக சீர்படுத்தி தனதானியங்களுடன் நிரப்பி பிரபு பீஷ்மர் பிரீத்தியுடன் கொடுத்தார். அந்த பிராமண சேஷ்டரான துரோணரிடம் அஸ்திரவித்தை கற்பதற்காக வேறு அரசகுமாரர்களும் வந்து சேர்ந்தனர். விஷ்ணுகள், அந்தகர்கள், பல நாட்டு மன்னர்கள், சூதபுத்திரான ராதேயன், கர்ணன் ஆகியோர் துரோணரை குருவாக நாடி வந்தனர். போட்டியில் பொறாமையால் கர்ணன் பார்த்தனை எதிர்த்து துரியோதனை சேர்ந்து கொண்டு பாண்டவர்களை அவமதிக்கலானான். அஸ்திர பிரயோகம் எல்லோருக்கும் ஒரே மாதிரி கற்பிக்க போதிலும் எதை சிறப்பாக வெளியாகவும் செய்வதில் எல்லா சிஷ்யர்களையும் அர்ஜுனன் மீறினான். ஒரு நாள் எல்லோரையும் நீரெடுத்து வர சொல்லி ஒவ்வொருடவிடம்
நிரம்ப நேரமாகும் கமண்டலுவையும் மகனிடம் விரைவில் நிரம்பக்கூடிய செம்பையும் கொடுத்தார். அர்ஜுனன் வருணாசுரத்தால் கமண்டலுவையை நிரப்பி குருபுத்திரருக்கு சமமாக திரும்பி வந்தான். பிறகு ஒரு சமயம் அர்ஜுனன் இரவில் சாப்பிடும்போது காற்றடித்தது. அதனால் எரிந்து கொண்டிருந்த விளக்கு அணைந்தது. அர்ஜுனன் சாப்பிட்டு கொண்டே இருந்ததால் கை வாய்க்கு போவது தவறவில்லை. அது அபியாசத்தால் வந்தது ஏற்பட்டதை கண்டு தோல்வலி மிக்க அர்ஜுனன் வில் பயிற்சியை இரவிலும் செய்யலானான். அதே காலத்தில் ஹிரண்ய தனுஷ் என்ற வேடுவனின் மகன் ஏகலேவன் என்பவன் துரோணரை நாடி வந்தான். அவன் வேடுவன் தாழ்ந்த ஜாதி என்று கருதி அவனை ஏற்கவில்லை. அவர் பகையை வெல்லும் அவன் துரோணருடைய பாதங்களில் தலையால் வணங்கிவிட்டு மனதிற்கு திரும்ப போய் மண்ணினால் துரோணருடைய உருவை சமைத்து அதையே உத்தம குருவாக எண்ணி அவரை வழிபட்டு வந்தான். சிறந்த நியமத்துடன் உத்தம குருபக்தியுடன் ஊக்கத்துடன் வில்லும் அன்பும் கொண்டு அசுர பிரயோகம் பழகி வந்தான். அப்பொழுது ஒரு சமயம் துரோணரால் அனுமதிக்கப்பட்டு குரு பாண்டவர்கள் எல்லோரும் தேரில் ஏறிக்கொண்டு வேட்டையாட புறப்பட்டனர். அவர்களுக்கு பின்னே ஒரு மனிதன் தனியாக உபகரணங்களை எடுத்துக்கொண்டு ஒரு நாயையும் கூட்டிக் கொண்டு பாண்டவர்களை தொடர்ந்தான். மதிக்குண்டிய நாய் அவ்வனத்தில் வேடுவனை கண்டு குலைத்தது. நாய் வாயை திறந்து முடுவதற்குள் அதன் வாயை நோக்கி தன் அஸ்திரத்தை காட்டுவதற்காக அவன் ஒரு நொடியில் விடுத்தான். அந்த நாய் அம்புகள் நிறைந்த வாயுடன் பாண்டவர்கள் முன் ஓடி வந்தது. அதை பார்த்து பாண்டவர்கள் பரம ஆச்சரியமடைந்தனர். சப்தத்தை கேட்டு அவ்வளவு எளிதாக கூறிய வைதிய சிறப்பையும் கண்டு போற்றி எல்லோரும் வெட்கமடைந்தனர். கரடு முரடாக காணப்பட்ட அவன் யார் என்று தெரிந்து கொள்ளாமல் நீங்கள் யாரை சேர்ந்தவர்கள் என்று வினவினர். ஏகலைவன் சொன்னது, வீரர்களே, நான் வேடுவகுல மன்னரான ஹிரண்ய தனுஷின் மகன், துரோணாச்சாரியாரின் சீடன், தனுர்வேதம் பயில்பவன் என்று சொல்லிக்கொண்டான். வைஷம்பானை சொல்றார். அவன் உள்ளபடி தெரிந்து கொண்டு பாண்டவர் துரோணத்திற்கு சேர்ந்தது மனத்தில் நிகழ்ந்த அற்புதத்தை கூறிய வண்ணம் நடந்த வண்ணம் கூறினர். குந்திபுத்திரான அர்ஜுனன் ஏகலைவனை எண்ணி பார்த்து ரகசியத்தில் துரோணரிடம் சலுகையால் பின்வருமாறு கூறினான். அப்பொழுது ஒரு தடவை நீங்கள் என்னை தழுவிக்கொண்டு பிரீத்தியோட என் சிஷ்யர்களை உன்னை விட சிறந்தவன் எவனும் இருக்க போவதில்லைன்னு சொன்னேன். ஆனால் இப்போ உங்களுக்கு குருவா சொல்கிறான் அவன், இது எப்படின்னு கேட்குறான் அவன் அர்ஜுனன். வைஷம்பாயன் சொல்கிற துரோணர் சற்று யோசித்து ஒரு தீர்மானத்துக்கு அர்ஜுனையும் கூட்டிக் கொண்டு வேடுவனை விளக்கிறது வந்தார். துரோணர் தன்னை நெருங்கியதை கண்ட ஏகலைவன் அவரை முறைப்படி பூஜித்து தன் சிஷ்யன் என்பதை தெரிவித்துக் கொண்டு கைகூப்பி வணங்கி நின்றான். அப்போ துரோணர் ஏகலைவன், வீரா, நீ என் சிஷ்யனால் நான் குருதர்ஷனை கேட்குறாரு. ஏகலைவன் அதை கேட்டு பிரீத்தியுடன் என்ன கொடுக்கட்டான்னு கேட்குறான். பகவான் குருதேவர் கட்டளை இடட்டும் என்று சொல்கிறான். உனது கட்டை விரலை கொடு என்று கூறினார். அப்படியே மனம் இருந்தாமல் சிரித்த முகத்துடன் தயங்காமல் கட்டை விரலை சேதித்து விட்டு துரோணரிடம் கொடுத்து விட்டான் அவன். துரோணரும் அதனால் வேறு எவரும் அர்ஜுனனை மீறமாட்டார்கள் என்று கூறிய இந்த வாக்கு பொய் போகாது. துரோணனுடைய சிஷ்யர்களை துரியோதனனும் பீமனும் ஒருவரை எதிர்ப்பவர்கள் கதை கொண்டு கோர்புயில் சிறந்த விளங்கினர். அஸ்வத்தாமன் ரகசியமான முறையில் அஸ்திரபுத்தியில் முற்றும் சிறந்தவனாயிருந்தான். நகுல சகாதேவர்கள் வால்பயிற்சியில் சிறந்தவனாயிருந்தனர். யுதிஷ்டிரர் தேர்ச்சண்டையில் சிறப்படைந்தார். அனைத்திலும் ஒவ்வொரு வகையிலும் அர்ஜுனன் எல்லோரையும் மீறினான். துராத்மான திருதராஷ்டிர புத்திரர்கள் முக்கியமாக பிராணபலம் மிக்க பீமனையும் அஸ்திரபுத்தியில் உட்பட்ட அர்ஜுனையும் கண்டு பொறாமையினால் கதறினார்கள், பொறுமினார்கள். எல்லா அஸ்திரத்தையும் கற்பித்த பின் அவர்கள் எல்லோரும் கூடி புருஷ சேஷ்டரான துரோணர் குறியெய்தின் தன்மையை சோதிக்க சிற்புளைகளை கொண்டு ஒரு மரத்தின் மேல் குமாரர்களுக்கு தெரியாமல் நாட்டிலிருந்து ஒரு பறவை பொம்மையை குறியாக்க காட்டினார். நீங்கள் எல்லோரும் வில்லில் நாளை போட்டிக் கொண்டு இந்த குறியை பார்த்து நில்லுங்கள். நான் சொன்னவுடன் இந்த பறவைகளின் தலையை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னார். பிறகு துரோணர் யுதிஷ்டிரரை நோக்கி முதலில் கூறினார், அரசகுமாரா, இந்த மரத்தின் மேல் இருக்கும் லட்சியத்தை பார். இந்த மரத்தையோ என்னையோ சகோதரரை பார்க்கிறாயா? அந்த கௌந்தேயன் கூறினான், அந்த மரத்தையும் உங்களையும் சகோதரரையும் லட்சியத்துடன் பார்க்கிறேன் என்று திருப்பி திருப்பி கேட்டது போல் சொன்னான். துரோணர் வெறுப்படைந்தார் போல் அவனை விலகிப்போ என்றார். பிறகு புகழ்படைத்த திருதராஷ்டிர புத்திரர்களை, துரியோதனார்களை, பீமன் முதலியவர்களையும் பிற நாட்டு அரசகுமாரிகளை அதே மாதிரி கேட்கும்போது எல்லாருமே அவளை உங்களை பார்க்குறோன்றா. கடைசியில் சிரித்து கொண்டிருந்த அர்ஜுனனை நோக்கி,
நான் கட்டளையிட்டவுடன் அம்பெய்த வேண்டும். இந்த லட்சியத்தையும் மரத்தையும் என்னையும் பார்க்கிறாயான்னு கேட்டார். அப்போ அர்ஜுனன் சொல்கிறான், லட்சியம் ஒன்றையே பார்க்கிறேன் என்று துரோணரிடம் சொல்கிறான். மரத்தையோ உங்களையோ காணவில்லைன்றான். இந்த லட்சியத்தை நீ பார்த்தால் எப்படி பார்க்கிறாய் என்று மறுபடியும் சொல் என்று கேட்பது, லட்சியத்தின் தலையை மட்டும்தான் பார்க்கிறேன், உடலை காணவில்லை என்றான். அந்த அளவுக்கு கான்சன்ட்ரேஷனுக்கு அர்ஜுனன் இருக்குன்னு சொல்லப்படுறது. அம்பை விடு என்று அர்ஜுனன் கூறியதும் பாண்டவன் உடனே விடுத்தான். தலையை செய்து வீழ்த்தினான். அந்த செயலில் சித்தியடைந்த பாண்டவனை துரோணர் கட்டி அணைத்து கொண்டார். திருபதனை பரிவாரத்துடன் வென்று விட்டதாக அறினார். அதற்கு பிறகு சில காலத்துக்கு பின் துரோணர் சிஷ்யரால் சூழப்பட்டு கங்கைக்கு நீராடப் போனார். ஒரு பலம்பிரிய முதலே எதிர்பாராமல் அவருடைய முழங்காலை கவிக்கொண்டது. அவர் விடுவித்துக் கொள்ள சக்தி படைத்தவராயினும் சிஷ்யரெல்லாம் கூவி தன்னை விடுவிக்க சொன்னார். முதல்கட்டம் காப்பாற்றுன்றார் அவர். அந்த வார்த்தையை கேட்டவுடன் அர்ஜுனன் தடுக்க முடியாத 5 கூரான அம்புகளை கொண்டு மூழ்கியிருந்த முதலையை அடித்தான். மகாத்மாவாகிய துரோணரை விடுத்து அது மடிந்து போனது. மகாவீரனும் மகாரதனுமான அர்ஜுனனை நோக்கி, குரு துரோணர் மகாபாகுவே, இந்த பிரயோகத்துடன் நிவர்த்தத்துடன் நாம் தரும் பிரம்மாஸ்திர மந்திரத்தை பெற்றுக்கொள். இது அனைத்திலும் சிறந்தது, எவராலும் எதிர்க்க முடியாது என்று கூறினார். அவன் அதை பெற்றுக்கொண்ட பின், மேலும் உனக்கு சமமான பில்லால் வேறு ஒருவரும் உலகில் இருக்கப் போவதில்லை என்று துரோணர் ஆசீர்வாதம் என்றார். நாளடைவில் அரசகுமார்கள் துரோணரிடம் கல்விப்பயிற்சியை முடித்தனர். பீஷ்மரிடம் திருதராஷ்டிரம் அனுமதி பெற்று மாணவர்களுடைய திறமையை எல்லோருக்கும் கண்டு வைக்கும்படி ஒரு போட்டி பந்தய விழாவை துரோணர் ஏற்பாடு செய்தார். திருதராஷ்டிரர், நீங்கள் சிறுவர்களுக்கு நல்ல பயிற்சி அளிப்பதைக் கண்டு மகிழ்கிறேன். அவர்கள் திறமையை கண்டு அளிக்கும் பாக்கியம் எனக்கு இல்லை. நான் கண்ணு இல்லையா அவனுக்கு, அதனால் மற்றவாழலாம் காணட்டும்னு சொல்கிறான். விஷாலமான இடத்தில் பெரிய மேடையும் பார்ப்பவர்கள் உட்கார்க்கும்படி வரிசைகளும் ஸ்திரீகளுக்கு தனியிடமும் அமைக்கப்பட்டிருந்தன. குறிப்பிட்ட சமயத்தில் பீஷ்மர், கிருபர், மந்திரிமார்கள் முதலியோருடன் திருதராஷ்டிர மகாராஜா வந்து சேர்ந்தார். காந்தாரி, குந்தி முதலியவர் ஸ்ரீஜனங்களுடன் வேடிக்கை பார்க்க வந்தனர். நகரம் முழுவதும் குழுமிற்று. எங்கு பார்த்தாலும் தலைகள் சமுத்திரம் போல் காணப்பட்டது. துரோணர் அஸ்வத்தாமாவிடம் மேடைக்கு வந்து ஆரம்ப பூஜை செய்தார். பிறகு யுதிஷ்டிரர் தலைமையில் பாண்டவர்களும் துரியோதனார்களும் மற்ற அரசகுமாரர்களும் பிரவேசித்தனர். ஒவ்வொருவரும் தங்கள் திறமையை காட்டினர். அவருடைய மேனி அழகையும் புஜபலத்தையும் திறம்பரத்தையும் காலத்து கண் வாங்காமல் எல்லோரும் கண்டு மகிழ்ந்தனர். வில்லை உபயோகித்து குறி எய்துதல், கத்திச்சண்டை, குத்திச்சண்டை, கதை கொண்ட மல்யுத்தம் எல்லாம் நடந்தன. வீர பாலிபர்கள் யானைகளைப் போல் ஒருவரை ஒருவர் எதிர்த்து விளையாடி போர் புரிந்தனர். இடசாரி வலசாரியாகவும் சுழன்று பாய்ந்து அவர்கள் போட்டியிடதை திருதராஷ்டிர, காந்தாரி, குந்தி முதலியவர்களுக்காக விதுரன் வர்ணித்து மகிழ்ந்தார். கௌரவ ராஜகுமாரன் துரியோதனனும் பலவானை சேர்ந்த பீமனும் விளையாட்டு அரங்கிற்கு வந்ததும் ஜனங்களுடைய ஆதரவு 2 பக்கமும் மாறி மாறி இருந்தது. வீரியமிக்க துரியோதனன் என்று சிலரும், பீமன் என்று சிலரும் சொல்லி கரகோஷங்களாக எழுப்பினார். அப்பொழுது புத்திமானாகிய துரோணர் கடல் கொந்தளித்த அரங்கத்தை கவனித்துக் கொண்டு தனது பிரிய புத்திரனான அஸ்வத்தாமனை நோக்கி, அவர்கள் போட்டியில் நிறுத்து. 2 மகாவீரர்களும் தங்கள் திறமையை நிரூபித்து விட்டனர். பீமனுக்கு துரியோதனுக்கும் இடையே அரங்கில் கோபம் வளர வேண்டாம் என்று சொல்கிறார். கதையை உயர்த்தி கொண்டு பிரளய காலத்தில் கொந்தளிக்கும் பெருங்கடலை போன்ற இருவரும் போட்டியிலிருந்து குருபுத்திரனால் விலக்கப்பட்டனர். பிறகு துரோணர் அரங்கத்திற்கு வந்து மேகம் போல முழங்கிய வாத்திய கோஷத்தை நிறுத்த சொல்லிவிட்டு பின்வருமாறி கூறினார். எனது புத்திரனை விட பிரியமானவனும் எல்லா சாஸ்திரங்களையும் வல்லவனும் இந்திரனுடைய அருளால் பிறந்தவனும் உபேந்திரனை போன ஜொலிப்பவனும் ஆகிய பார்த்தனை இங்கே பாருங்கள் சொல்லி அர்ஜுனனை இன்ட்ரோடியூஸ் பண்ணுறார் அவர். அப்பொழுது இவன் அசுரமைந்தவர்களை சிரேஷ்டன், தர்மத்தை தாங்குபடி சிறந்தவன், சீலவான்களை ஒருத்தவன், சீலத்திற்கு ஞானத்திற்கு கடல் போன்றவரெல்லாம் ரொம்ப பிரைஸ் பண்ணி சொல்கிறார். அப்பொழுது தடுத்த சத்தத்தால் காதுகள் நிரப்பப்பட்டு திருதராஷ்டிர மனதில் மகிழ்வுடன், விதுரா, கடலின் கொந்தளிப்பு போன்ற இது என்ன பெரிய ஆரவாரம் கேட்குறார். மகாராஜா, இங்கே பாண்டியனாகிய பல்குனன் பார்த்தன் கபசம் முடிந்து நிற்கிறான். அதனை கண்டு இந்த மகத்தான சத்தம் வெடிக்கிறதுன்னு சொல்கிறார். திருதராஷ்டிரன் சொல்கிறார், மதிமானே, நான் அதிர்ஷ்டதாரி, நான் அருளைப்பட்டவன், ரட்சிக்கப்பட்டவன். இந்த பிருதியின் கருவையாகிய அரணையிலிருந்து பாண்டுபுத்திரர்களாகிய 3 அக்னிகள் தோன்றியிருக்கிறதால் மகிழ்ச்சி பொங்க அரங்கம்
சற்று அமைதியிட்டதும் அர்ஜுனன் ஆசிரியருக்கு தன் அசுர திறமையை காட்டலானான். அக்னி அஸ்திரத்தால் நெருப்பை உண்டாக்கி, வருணாஸ்திரத்தால் ஜலத்தை உண்டாக்கி அதை அணைத்தான். வாயு அஸ்திரத்தால் காற்றை உண்டாக்கி, பர்ஜன்ய அஸ்திரத்தால் தோற்றுவித்த மேகங்களை ஓட்டினான். பூமி அஸ்திரத்தால் பூமிக்குள் மறைந்து, மலை அஸ்திரத்தால் மலைகளை கிளப்பினான். அந்த தியான அஸ்திரத்தால் இருக்கும் இடத்திலிருந்து மறைந்து போனான். இப்பொழுது பார்த்தால் அவன் நெட்டையாகவும் அடுத்த நொடி குட்டையாகவும், இப்பொழுது தேர் உச்சியிலும் அரை நொடியில் தேர் மத்தியிலும் அடுத்த நொடியில் தலைமையிலும் காணப்பட்டான். சுழன்று கொண்டிருக்கும் ஒரு இரும்பு பன்றியின் மேல் வாயில் ஒன்றின் பின் ஒன்றாக 5 பானங்களை ஒரே சமயத்தில் வீழ்த்த ஒரு பானத்தின் போல் விடுத்தான். ஒரு கயிற்றில் தொங்கிக் கொண்டிருந்து ஊஞ்சலாடி கொண்டிருந்த மாட்டுக்கொம்பையிலுள்ள இரும்பு நிறம் தோரம்புகளை வீரியம் மிக்க அவன் செலுத்தினான். இவ்வாறாகவும் வாள், வில், கதை முற்றிய அஸ்திரங்களிலும் வல்லவனாகி அவன் சுழற்சி மண்டலங்களையும் கற்பித்து காட்டினான். ஆச்சரியத்தால் மறந்த கண்களுடன் கூடிய ஜனங்கள் பார்த்து கொண்டிருக்கையில் விஸ்தீரணமான அரங்கத்தின் அவகாசம் கிடைத்ததும் எதிரிகள் கட்சியிலும் கர்ணன் பிரவேசித்தான். கவசத்துடன் பிறந்தவனும், குண்டலங்களால் பிரகாசிக்கும் முகத்தையுடையவனும், சூரியனைப் போல் ஜொலிப்பவனும், சந்திரனைப் போல் அழகு உடைத்தவனும், அக்னியைப் போல் வீரியமிக்கவனும், பகைவரை அழிப்பவனும் ஆகிய மகாபாகுவும் பேச்சில் வல்லவுமான அவன் அரங்க மண்டலத்தை சுற்றிலும் பார்த்துவிட்டு துரோணருடைய கிருபருக்கும் அலட்சியமாக கைகூப்பிவிட்டு இந்திரபுத்திரனை அறியப்படாத சகோதரமான அர்ஜுனனை நோக்கி அவனுடைய சகோதரன சூரியபுத்திரன் கர்ணன் மிக கம்பீரமான குரலில் பின்வருமாறு கூறினான். பார்த்தா, நீ செய்த வித்தைகளை இன்னும் விசேஷமாக எல்லோருக்கும் பார்க்கும்படி நான் செய்து காட்டுகிறேன் அப்படின்றான். அவன் பேசி முடிப்பதற்குள் எந்திரத்தால் இயக்கப்பட்டவர்கள் போல் எல்லா ஜனங்களும் விரைந்து எழுந்தனர். ஒரு நொடியில் துரியோதன மனதில் பிரீத்தி புகுந்தது. ஆனால் அவனுக்கு பொறாமையெல்லாம் இருந்தா இல்லையா, இப்போ இவன் மேலே கொஞ்சம் ஆசை வந்துட்டு, யார் மேலே? கர்ணன் மேலே. ஒரு நொடிதான் துரியோதன மனதில் பிரீத்தி புகுந்தது. அர்ஜுன மனதில் வெட்கமும் கோபமும் புகுந்தது. பிறகு துரோணரால் அனுபவிக்கப்பட்டு எப்பொழுதும் போரை விரும்பும் மகாபாக்கியசான கர்ணன் அர்ஜுனன் செய்தியெல்லாம் செய்து காட்டினான். அப்போது துரியோதனன் தம்பியமார்களுடன் தன் கர்ணனை அணுகி மகுவுடன் அணைத்து கொண்டு பின் வருமாறு கூறினான். மகாபாகுவே, பிற கர்ப்பத்தை அடக்குபவனே, அதிர்ஷ்டபதமாக நீ கிடைத்திருக்கிறாய். நானும் குருராஜ்யம் இஷ்டப்படி உன்னால் அனுபவிக்கப்படலாம். கர்ணன் சொல்றான், உங்களுடைய நட்பை விரும்பி ஏற்கிறேன். செய்ய வேண்டியதெல்லாம் செய்தாயிற்று என்று கருதுகிறேன் பிரபுவே. என்றாலும் பார்த்தனுடன் தந்த யுத்தமும் செய்ய விரும்புகிறான். அர்ஜுனன் சொல்றது, கர்ணா, இங்கு அழைக்கப்படாது நீ துர்நடத்தையுள்ளவர்களிடம், அத்துமீறி பேசியவர்களிடம் எந்த லோகங்களுடைய அடைவார்களோ அந்த லோகங்களை என்னால் கொல்லப்பட்டு நீ அடையப் போகிறான்னு சொல்கிறான். அப்போ கர்ணன் சொல்கிறான், அர்ஜுனா, இந்த விளையாட்டு ஸ்தலம் எங்கு எல்லோருக்கும் பொது, உன்னுடைய தனி உரிமை அல்ல. அரசர்கள் வீரியத்தால் சிறந்தவர்கள், தர்மம் பலத்தைத்தான் பின்பற்றுகின்றார். பெரிய விற்களை உயர்த்தி பிடித்து கொண்டு நின்று அவனை நோக்கி கிருபாச்சாரியார் பின்வருமாறு கூறினார். இந்த பாண்டுநந்தன் குந்தியின் புத்திரனாகிய இளவரசன் மகாபாகுவே, நீயும் உன் குலத்தையும் தாய் தந்திரையும் தெரிவி. நீ எந்த குலத்தை பிறந்திருக்கான்னு கேட்கிறார். அதை அறிவித்த பின் பார்த்தன் உன்னுடன் போர் புரிவான்றார். இங்கனம் கூறப்பட்ட கர்ணனுடைய முகம் மழையால் இருந்த தாமரை போல் வெட்கத்தால் குவிந்தது. குருவே, சாஸ்திர நிச்சயப்படி அரசர்களுக்கு பிறப்பிடம் 3 என்று கூறப்படுகிறது. நல்ல குலம், சூரத்தனம், சேனையை சேர்ந்து நடத்துதல். இந்த அர்ஜுனன் அரசர் இல்லாதவருடன் யுத்தம் செய்ய விரும்பாவிட்டால் கர்ணனின் அங்க தேசத்தின் மன்னனாக இப்பொழுதே அபிஷேகம் செய்கிறேன் துரியோதனன் சொல்லிடுறான். வைசம்பாயனை சொல்கிறார், அந்த நொடியில் மகாராதன மகாபலாதன கர்ணன் தங்க ஆசனத்தில் உட்கார வைக்கப்பட்டு மந்திர மருந்துகளை கொண்டு பொன்னாலும் பொடியாலும் பூவாலும் கலசு தீர்த்தங்களாலும் அங்கதேச மன்னனாக முடிச்சூட்டப்பட்டான். அப்பொழுது மேலாடை நடுவ வேவை நடுக்கத்துடன் தேரோட்டும் கோலோன்னு அழைக்கப்பட்டார் போல் அதிரதன் அரங்கத்தில் புகுந்தான். இன்னைக்கு இந்த அளவில் 8ஆம் நாள் கதையை நான் பூர்த்தி செய்கிறேன். நிச்சயம் பின்வரும் நாட்களில் பார்க்கலாம். இன்னைக்கு 8ஆம் நாள் கதையில் அங்கதேசத்துக்கு அதிபதியாக கர்ணன் முடிச்சுட்டப்படுறான். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கேளுங்க. கேட்க கூட 50 பேர் கூட கேட்க மாட்டேன்னு ரொம்ப வயிற்றுச்சலாக கிடைக்குது. இது ரொம்ப நிறைய அதிசூட்சமான இதெல்லாம் வரப்போகிறது இல்லை. நமஸ்காரம்.